வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்குன்ட்டு நம்ம மாவு அரைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவுலேயே வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த தோசை மாவு வச்சு 4 ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதோடு சேர்த்து நம்ம ஒரு வித்தியாசமான தோசை மாவில் ஒரு வடை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன், 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இந்த மாவில் நம்ம இந்த மைதாவை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரவை, அடுத்து சால்ட். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து தொட்டுக்கலாம் கையில், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், நான் இங்கே இப்படி நடுவுலேயே ஹோல்ஸ் போட்டு போடுறேன் வடையை. நீங்கள் வேணும்னா பேப்பர் வச்சு நீங்கள் அதுலேயும் தட்டி போடலாம், இல்லை 2 ஹேண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதை ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. யாராச்சும் திடீர்னு வந்துட்டால் கூட நம்ம இதை வந்து ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இருந்தால், ஈவினிங்ஸ் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் பசங்க கேட்டாங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சுவையான மெதுவடை, கார சட்னி, தேங்காய் சட்னி இதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. ஸ்நாக்ஸு ஈவினிங்கில் வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். யாராச்சும் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கார சட்னி என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் தக்காளி, தனி மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து வச்சாச்சு, அவ்வளோதான். இதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல் நம்ம அரைக்கிற மாதிரி இந்த தேங்காய் சட்னி ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த டிஷ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.